என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். நமது வாக்கு தாமரைக்கே. நாளை மறுநாள் தேர்தல். இன்றுடன் பிரச்சாரம் ஓய இருக்கிறது. மக்களின் கடைசி வாய்ப்பாக ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறோம். தமிழக மக்களுக்கு பாஜக ஒரு புதிய கட்சி என்ற பிம்பத்தை பல நிறுவ முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனால் பல ஆண்டுகளாகவே பாஜக இங்கே தன்னுடைய மக்கள் பணிகளை, தன்னுடைய அமைதியான அரசியலை தமிழகத்தில் மேற்கொண்டு வந்துள்ளது. பாஜக உள்ளே நுழைந்தால் பல ஆபத்துகள் தமிழ்நாட்டுக்கு விளையும் என்று திராவிட கட்சிகள் பொய்களை பரப்பி வராங்க. பாஜகவிற்கு ஆதரவாக எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் தமிழகத்தில் இருந்து 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். அப்போது வளர்ச்சி நாயகன் வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் தமிழகத்திற்கு தங்க நாற்கர திட்டமும் செயல்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு தேர்தல்களில் தோல்வியுற்றாலும் பாஜக என்றும் தனது மக்கள் பணிகளை கைவிடவில்லை. இப்போது திராவிட கட்சிகள் நடுங்கும் அளவுக்கு மக்களின் எழுச்சியில் பாஜக வளர்ந்துள்ளதுதான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் கிராமம் கிராமமாக சென்று சேர்வதுதான் அவர்களுக்கு பயமாக இருக்கிறது. பாஜக உள்ளே வந்துடும் என்று அவர்கள் பூச்சாண்டி காட்டுவது மக்களுக்காக அல்ல, கட்சியை வைத்து அரசியலை வைத்து பிழப்பு ஓட்டி கொண்டிருப்பவர்களுக்கு. ஆம், அரசியலை ஒரு பிழைப்பாக வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பாஜக உள்ளே வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான். பாஜக எழுச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் தான் இந்த திராவிட அரசியலின் போலி முகத்திரைகள் கிழிக்கப்பட்டிருக்கு. சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாஜக என்று சொல்றாங்க. ஆனால் சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே அதிக பட்டியலின மக்களை அமைச்சரவையில் இணைத்தது மோடி அரசுதான். அதே சுதந்திர இந்திய வரலாற்றில் குடிநீரில் மலம் கலக்கப்பட்டது இந்த திராவிட அரசில்தான். சமூக நீதியை பேசிக்கொண்டு பட்டியலின மக்களுக்கு ஒரு பொது தொகுதியை அறிவிப்பதற்கு கூட திராணி இல்லாதவர்கள் தான் இந்த திராவிட கட்சிகள். சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறோம். ஜோ பைடன், புதின் போன்ற உலக தலைவர்களோடு மோடி சகஜமாக உரையாடுவதை பார்த்திருப்பீங்க. அந்த இடத்தில் மோடிக்கு பதிலாக ராகுல் காந்தியோ மம்தாவையோ இல்லை அன்பில் மகேஷ் சொன்னது போல ஸ்டாலினையோ வைத்துக் கொண்டால் என்ன நடக்கும் என்று சற்றே சிந்தித்து பாருங்கள். பக்கத்து ஸ்டேட்டில் இருந்து தண்ணியை வாங்கறதுக்கே தைரியம் இல்லாதவங்க அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் அப்படி என்ன பேச்சுவார்த்தை நடத்தி கிழிப்பாங்க என்பதை ஒரு முறைக்கு இருமுறை ஓட்டு போடுவதற்கு முன் சிந்தித்து பாருங்கள். நமது சின்னம் தாமரை, சைக்கிள், குக்கர், மாம்பழம், பலாப்பழம். நமது பிரதமர் மோடி. வாழ்க தமிழ், வளர்க தமிழ் மக்கள். ஜெய் ஹிந்த். தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.